மோடி கோவாவில் பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசினார். அப்போது வளர்ச்சியடைந்த பாரதம், வளர்ச்சியடைந்த கோவா 2047 திட்ட நிகழ்ச்சியில் பேசுகையில், பாஜகவின் மந்திரம் அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே ஆகும். கிறிஸ்தவ சமூகம் மற்றும் பிற நம்பிக்கை சார்ந்த மக்கள் கோவாவில் நல்லிணக்கத்துடன் வாழும் முறையே ஒரே பாரதம், சிறந்த பாரதம் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. கோவாவில் பல்வேறு சமூகங்கள் மற்றும் வெவ்வேறு நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் ஒன்றாக வாழ்கின்றனர் என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்ற பெயரில் பாத யாத்திரை நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். சென்னையில் வருகிற 11ஆம் தேதி நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இதில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா பங்கேற்கிறார். அண்ணாமலையின் இந்த யாத்திரை நிறைவு விழா வருகிற 25ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற உள்ளது. இதையொட்டி அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசுகிறார். இந்த சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவசர அழைப்பு விடுத்துள்ளார். அதன் பேரில் அண்ணாமலை டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷா, பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோரை சந்தித்து பேசுகிறார். இதற்கிடையே டெல்லியில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டாவை அதிமுகவின் முன்னாள் MLAக்கள் 18 பேரும், திமுக முன்னாள் MP ஒருவரும் சந்தித்து பாரதிய ஜனதாவில் இணைய உள்ளனர். அமெரிக்காவில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் ஜார்ஜியா மாகாணத்தில் தேர்தல் முடிவுகளை மாற்றியமைக்க முயன்றதாக முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது வழக்கு தொடரப்பட்டது. இருப்பினும் தன் மீதான குற்றச்சாட்டுகளை டிரம்ப் திட்டவட்டமாக மறுத்தார். மேலும் முன்னாள் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த தனக்கு இந்த வழக்கின் விசாரணைகளில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கோரி டிரம்ப் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கையை நீதிபதி தான்யா சுட்கான் நிராகரித்ததை அடுத்து டிரம்ப் தரப்பில் வாஷிங்டன் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு வாஷிங்டன் நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள், முன்னாள் அதிபர் டிரம்ப் ஒரு சாதாரண குடிமகனுக்கான அதிகாரங்களுடன் விசாரிக்கப்படுவார். அவர் குடியரசுத் தலைவராக பணியாற்றிய போது அவருக்கு பாதுகாப்பு அளித்த எந்த ஒரு அதிகாரமும் இந்த வழக்கு விசாரணையில் இருந்து அவருக்கு பாதுகாப்பு அளிக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அதிக MLAக்களை சரத்பவாரின் மருமகனான அஜித் பவார் தன் கைவசம் வைத்திருக்கிறார். இதனால் அஜித் பவாரின் அணியே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் கட்சி என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதன்படி கட்சி மற்றும் சின்னம் ஆகியவற்றை அஜித் பவாருக்கு கொடுப்பது என தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதனால் மூத்த தலைவரான சரத்பவாருக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மேலவை தேர்தலை முன்னிட்டு அணியின் பெயரை தேர்ந்தெடுக்கும்படி சரத்பவார் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து பேசுகையில், பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 16 எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் கற்பித்தல் மற்றும் கற்றல், ஆராய்ச்சி மற்றும் நோயாளி பராமரிப்பு சேவைகள் வழங்கப்படுகின்றன. அந்த 16 மருத்துவமனைகளில் 6 மருத்துவமனைகள் முழுமையாக செயல்படுகின்றன. 2022-23ஆம் ஆண்டில் புதிய எய்ம்ஸ் அமைப்பதற்கான எந்த திட்டமும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை என கூறினார். சென்னை யானைக்கவுனி வால்டாக்ஸ் ரோடு பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார மேம்பாட்டு வாரியம் சார்பில் 288 புதிய குடியிருப்புகள் மற்றும் அங்கன்வாடி மையம் திறப்பு விழா உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அன்பரசன், சேகர் பாபு, தென்சென்னை MP தயாநிதி மாறன், துணை மேயர் மகேஷ்குமார், திருவிக்கு நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கன்வாடி மையம் திறப்பதற்கு சென்றபோது தொடர்ந்து ஒளிப்பதிவாளர்கள் சூழ்ந்து கொண்டு வந்ததால் அனைவரும் அங்கன்வாடி மையத்துக்குள் சென்றுவிட்ட நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனைவரையும் அங்கன்வாடி மையத்தில் வைத்து தாழ்பால் போட முயற்சித்தார். இதனால் ஒளிப்பதிவாளர்கள் திகைத்த சூழ்நிலையில் விளையாட்டுத்தனமாக மீண்டும் கதவுகளை அமைச்சர் சிரித்தபடியே திறந்துவிட்டார். அமைச்சரின் இத்தகைய செயல் அங்கிருந்த அனைவருக்கும் சிரிப்பலையை ஏற்படுத்தியது.
மாவட்டம் சாத்தூர் நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை அடிக்கல் நாட்டி பூமி பூஜையுடன் துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர், சாத்தூர் நகர் பகுதியில் விரிவாக்க பணிகளின் மூலம் சிறப்பான நகர் பகுதியாக வளர்ச்சியடையும் என்று தெரிவித்தார். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 14 கோடி 60 லட்சம் ரூபாய் அளவுக்கு நமக்கு பணத்தை ஒதுக்கி கொடுத்து இருக்கிற மாநகராட்சி சிமெண்ட் ஸ்லாப் அந்த சிமெண்ட் ஸ்லாப் மூலமாக அதை மறைந்து விட்டு அந்த நடுவில் உள்ள இடம் விட்டு அந்த மாநகராட்சி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 5 மண்டலங்களில் சம்பா பருவ நெல் கொள்முதல் தொடர்பாக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற உணவுத்துறை அமைச்சர் அரசு பிரபாணி, விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலும் செயல்படவும், நடமாடும் நெல் கொள்முதல் நிலையங்களை இயக்கவும் ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதியளித்தார். குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் தேசிய பட்டியலின இயக்குநர் ரவிவர்மன் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆணைய இயக்குநர் ரவிவர்மன், வேங்கை வயல் விவகாரத்தில் CBIக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகின்றனர். ஆணையம் CBI விசாரணைக்கு உட்படுத்தி அறிக்கையை ஆணைய தலைவருக்கு சமர்ப்பிக்கும். ஆணைய தலைவர் இதுகுறித்து முடிவெடுப்பார் என்றும், விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என தெரிவித்தார். அந்த ஊரில் ராமநாதபுர ராஜா கிழவன் சேதுபதினு அவர் என்ன செய்கிறாரு, பட்டியலின மக்களில் பர அழகன்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரு 6000 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கிறார். அந்த நிலத்துக்கான எல்லை பகுதிகள்லாம் இருக்குது. இதே போல் பிற மக்களுக்கும் அவர் ஒரு 4000 ஏக்கர் கொடுத்துருக்காரு. அந்த நிலம் அவங்க கைக்கு போயிடுச்சு. இந்த பர அழகன் என்பவருக்கு கொடுத்த நிலம் 6000 ஏக்கர். அவங்க பட்டயம் வச்சுருக்காங்க. காப்பர் பிளேட் இருக்குதா? மழை வெள்ள பாதிப்பால் தென் மாவட்ட மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டார்கள். விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இதுவரை மத்திய அரசு எந்த ஒரு உதவியும் அளிக்க முன்வரவில்லை என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP நாகர்கோவிலில் பேட்டியளித்துள்ளார். GSTல இருக்கக்கூடிய குழப்பங்கள், அது மட்டும் இல்லாமல் மழை காலத்திலே மிகப்பெரிய அளவிலே தென் பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, அது மட்டும் கன்னியாகுமரி போன்ற மிக அதிகமாக வெள்ள பாதிப்புகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு இதுவரை மத்திய அரசாங்கம் எந்த விதத்திலுமே நிதி உதவியோ எந்த உதவியும் அவர்கள் செய்ய முன்வரவில்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.